பொன்னியின் செல்வன் புதுவெள்ளத்தின் புதிய வணக்கம். நான் உங்க தனலட்சுமி. என்னங்க, நம்ம 10வது அத்தியாயமான குழந்தை ஜோதிடர்ல 3ஆம் பாகத்துல என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம்னா, நம்ம குந்தவை பிராட்டியும் வானதியும் அந்த அடர்ந்த வனப்பகுதியில இருக்க நதி வழியா ஒரு ஜோதிடரை சந்திக்க போறோம்னு சொன்னாங்கல்ல. ஆமாங்க, அவங்க 2 பேரும் போய் மறுகரையை அடைஞ்சதுமே அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறதுக்கு அங்க ஒரு குதிரையை கூட்டின ரதம் தயாரா இருக்குங்க. வானதியும் ஏறிட்டாங்க, குந்தவையும் ஏறிட்டு போயிட்டு இருக்காங்க. போகும்போது வானதி கேட்குறாங்க, அக்கா நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு. ஜோசியரை பார்க்க. எதுக்காக? எல்லாம் ஒரு காரணமாக தான் அப்படின்னு. காரணமா அப்படின்னே, ஆமாம். எதை பற்றி அப்படிங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, உன்னை பற்றி தான் அப்படிங்க. என்ன பற்றியா? ஆமாம், கொஞ்ச நாளாகவே நீ சரியாக சாப்பிட்றதில்ல, ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரியே இருக்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குந்தவி தேவி. உடனே இவங்க, ஐயோ என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலாம் ஒன்றும் வேண்டாம், வாங்க ரதத்தை திருப்புங்க, நம்ம அரண்மனைக்கு திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வேண்டாம் வேண்டாம், உன்னை பற்றி இல்லை, என்னை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களை பற்றியா? உங்களை பற்றி ஜோசியர்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா? அப்பேற்பட்ட விஷயம் என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம வானதி. இல்லை வானதி, அதாவது இப்படியே இருந்துருவோமா கடைசி வரையும், அரச நாட்டு கன்னியாவேவும் கல்யாணம்லாம் நடக்குமா அப்படின்னு ஜோசியரை கேட்டு தெரிஞ்சுக்குவானே, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம குந்தவை. அதுக்கு, அக்கா இதுக்கு போய் ஜோசியரவா கேட்கணும், உங்கள் மனசெல்லாம் சொல்லணும், நீங்கள் தான் மனம் உவந்து தலையை மட்டும் ஆட்டினா போதுமே, இமயத்திலிருந்து குமரி வரை இருக்கிற 56 லோகத்து ராஜாக்களும் போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்களே, அது மட்டுமா கடல் கடந்து இருக்கிற 7 நாட்டு தேசத்து அரசர்களும் பேரரசர்களும் போட்டி போட்டுட்டுலாம் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மண்டிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம வானதி. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், அதுலேயும் ஒரு சின்ன தடை இருக்கே வானதி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்னங்கக்கா தடை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா, அது ஒன்றும் இல்லை வானதி, நான் இந்த பொன்னி நதியும் இந்த காவேரியும் இந்த சோழ நாட்டையும் பிரியறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அதையும் தாண்டி யாரா ஒரு பொண்ணா இருந்தாலும் கல்யாணமானா வேறொரு ஊருக்கு தான் போயாகணும். அப்படி எனக்கு இந்த ஊரையும் விட்டு போக மனம் இல்லை, உங்க யாரையும் விட்டுட்டு போறதுக்கு விருப்பமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்னங்கா இது, ஒரு பெண்ணா பிறந்தா இது இயற்கை தானே, இப்படித்தானே நடந்தாகணும் அப்படின்னு சொல்லி வானதி சொல்றாங்க. எல்லாமே சரிதான், ஆனா எனக்கு அதுல சிறிதும் நாட்டம் இல்லை. அதையும் தாண்டி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வீட்டோட மாப்பிள்ளையா யார் வருவா அப்படின்னு. அதுக்கும் என்ன ஆளா இல்லை, நீங்க ஊன்னு சொன்னா எந்த ராஜா தான் மாட்டேன்னு சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம வானதி. அதுவும் சரிதான், அப்படி போய் அடுத்த தேசத்து ராஜாவை நான் கல்யாணம் பண்ணி நம்ம நாட்டுல வச்சா அதை விட பெரிய ஆபத்து எது இருக்கு வானதி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது ஒரு அரச குமாரியா திருமணம் பண்ணா கூட எப்படினாலும் ஒரு அடுத்த நாட்டு ராஜாவோ இளவரசரை தான் கல்யாணம் பண்ணணும். அப்படியும் கல்யாணம் பண்ணா அவங்கனால நம்ம தேசத்துக்கு எது ஆகுமோன்னு சொல்லி அவங்க சோழ நாட்டு மேல இருக்க பற்றையும் பிறந்த ஊருக்கான விட்டு கொடுக்காம பேசுறாங்க பாருங்க. இதுல அவங்களோட பெண்மையை போட்டுறதா இல்ல ஒரு இளவரசியா அவங்க யோசிக்கிறத பார்த்து நம்ம வியக்கிறதான்னு தெரியலங்க. சரிங்க, எப்படினாலும் சங்க காலத்து பெண்கள் நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட யோசிக்கிறதுக்கான தன்மையை சொல்லிட்டு போறாங்கங்கிறது நம்ம இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாங்க. சரி, 4ஆம் பாகத்துல நம்ம வானதியும் குந்தவி தேவியும் சேர்ந்து ஜோசியரை பார்த்து எதைதான் கேட்டுக்கிட்டாங்க, உண்மை என்ன அப்படிங்கிறத வரப்போற பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.